மாதத்தின் முதல் நாளிலும் தேவன் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் ஒரு காரியம் வாக்கு பண்ணியிருந்தா அதை செய்து முடிக்கும் அளவும் அவர் எங்களை கைவிடுகிறதில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எங்களுக்கு முன்னால எரியோ மதில் வந்து நின்றாலும், செங்கடல் வந்து நின்றாலும், தேவன் அவற்றையெல்லாம் உடைத்து வழிகளை உண்டு பண்ணி எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவராய் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த காரியம் இனி சான்ஸே இல்லை, இனி மூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை என்று மனிதர்கள் சொல்லட்டுமே, அல்லது வைத்தியர்களோ அல்லது ரிப்போர்ட்டோ சொல்லட்டுமே, ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர் எங்களுக்கு செய்து முடிப்பார். மனிதர்களோ அல்லது ரிப்போர்ட்டோ எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லுகிறது நல்லதுக்கு தான். உதாரணமாக நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம், ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தை பிறக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார் சரீரம் செத்ததாயிருக்கிறது என்று. அதே போல் ஈசாக்கிட காரியத்தில் நாங்கள் பார்க்கலாம், எவ்வளவு பஞ்சகாலத்திலேயும் ஈசாக்கு விதைத்த விளைச்சல் மட்டும் 100% பலன் கொடுக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரம் செத்ததாக இருந்தாலுமே தேவன் சொன்னது போல அவருக்கு குழந்தை பிறக்குது. அதே போல ஈசாக்குக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியால் பஞ்சகாலத்திலேயும் அவருடைய விளைச்சல் மட்டும் 100% அவருக்கு கிடைக்குது. இவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகிறது, வாய்ப்பே இல்லை என்றாலும் தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறுது. நாங்கள் சூழ்நிலைகளை கண்டோ அல்லது மனிதர்களுடைய பேச்சுக்களின் நிமித்தம் சோர்வடைந்தோ போகக்கூடாது, அல்லது அவிசுவாசப்படுகிறது நிமித்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இழந்து போகவும் கூடாது. நாங்கள் எதையும் கண்டு பயப்படாம தேவனுக்குள்ள வைராக்கியமா விசுவாசமா உறுதியோட காத்திருப்பமா இருந்தா தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றி போடுவார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாத்தையுமே நீக்கி போட்டு அவர் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில வர பாடுகள் மத்தியில தேவன் எங்களை கைவிட மாட்டார். வலக்கரம் பிடித்தவர் வழி நடத்த மறக்கவே மாட்டார். Have a hopeful day.